வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியா. ஒரு மாதத்துக்கு மினிமம் 2 லட்சம், மேக்ஸிமம் 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தொழில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக இப்போ எல்லாரும் ஒரு பரபரப்பான காலகட்டத்தில் இருக்கோம். காலையில் எழுந்துச்சி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு நேரம் இல்லாமல், இல்லை ஒரு சப்போஸ் ஒரு பேச்சுலராக இருந்தாக்கா ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தயாரிக்கணும் அப்படின்னு நினச்சா முதல்ல நம்ம பார்வை போகிறது பிரெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பிரெட்டை ஒரு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க, ஒரு எக் பாயில் பண்ணி அதோட வச்சு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய இந்த பிரெட்டை வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பராக கரெக்டான மெத்தடில் நம்ம தயாரிக்கணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் என்ன மிஷினரி வேணும், எப்படி தயாரிக்கலாம், என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ப்ராஃபிட், எல்லா டீட்டெயில்ஸும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக ப்ரெட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிரெட், வீட் பிரெட், ப்ரௌன் பிரெட், சாண்ட்விச் பிரெட், ஃப்ரூட் பிரெட், இந்த மாதிரி நிறைய பிரெட் வந்து நம்ம கேள்விப்படுறோம். அதே நேரத்தில் இது எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்விச்சஸில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவ் பாஜியில் யூஸ் பண்ணுறோம், பிரெட் ரோல்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த பிரெட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேக்கரிஸில் நிறைய அளவு விற்கக்கூடிய ஒரு பொருளில் இந்த பிரெட்டும் முக்கியமானதாக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக மெயினாக மைதாவை நம்ம சொல்லலாம். மைதா, அதுக்கப்புறம் குளூட்டன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரெட் இம்ப்ரூவர், அதாவது பிரெட் வந்து நல்லா நொதிச்சு வரதுக்கு பிரெட் இம்ப்ரூவர்னு இருக்கும், அது தேவைப்படும். அதுக்கப்புறம் கால்சியம் பவுடர், அப்புறம் ட்ரை ஈஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சர்க்கரை, உப்பு, ஆயில், இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். ஆயிலில் ரொம்ப கம்மியான அளவில் இருந்தால் போதும், நிறைய தேவைப்படாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை பேக்கிங் பண்ணுறதுக்கான அந்த கரெக்டான பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வேணும். இப்போ நீங்கள் பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு கம்பெனி நேம் வச்சு நீங்கள் கரெக்டாக ஒரு எஃப்எஸ்எஸ்ஏ நம்பர் வச்சு ஒரு கலர்ஃபுல்லாக நீங்கள் பேக் பண்ணும்போது இதை சேல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மைதா, அதுக்கப்புறம் குளூட்டன், அதுக்கப்புறம் பிரெட் இம்ப்ரூவர், அப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் பவுடர், அதுக்கப்புறம் ட்ரை ஈஸ்ட் சேர்க்குறோம், கொஞ்சம் சுகர் சேர்க்குறோம், கொஞ்சம் சால்ட் சேர்க்குறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா என்ன செய்கிறோம், மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம வந்து இந்த டோ நீடிங் மிஷின் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். பார்த்திங்கன்னா இது நல்ல மாவை வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கும். இதில் தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து நம்ம என்ன செய்யணும், மாவாக இதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிசைகிறதுக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷங்கள் மட்டுமே ஆகும். இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு மாவு ரெடியானதுக்கப்புறம் மோல்டு இருக்குது இல்லைங்களா, அதாவது எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மோல்டில் நம்ம செட் பண்ணி அவனில் கொண்டு போய் வைக்கணும். ஓகேங்களா? இந்த அவனுக்குள்ளே நம்ம வைக்கும்போது ஒரு 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிடங்கள் வரைக்கும் இதை நம்ம வைக்கும்போது கரெக்டாக இது பேக் ஆகி நமக்கு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து கூல் பண்ணணும். கூல் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், ஸ்லைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை பேக்கிங் பண்ணலாம். ஸ்லைஸ் பண்ணுறது சின்ன சின்ன பீசஸாக வரதுக்காக நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோம். எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு நமக்கு தேவையானது இந்த ஸ்லைஸ் பண்ணுறது நம்ம நார்மலாக கத்திகளால் வெட்டியும் செய்ய முடியும். ஆனால் இதுக்கு மேனுவலாக உங்களுக்கு நிறைய ஆட்கள் வந்து தேவைப்படும். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இதுக்கான மிஷின்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஸ்லைசிங் மிஷின் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுக்கான மிஷினரிஸ்லாம் ரொம்ப ரேட்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாகவும் இருக்குது. ரொம்ப பெரிய பிளான்ட்டாக இல்லாமல் சாதாரணமாக சிம்பிளாக பண்ணுறதுக்கு தகுந்த மிஷினரிஸும் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இடவசதி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 800 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா உணவுப் பொருள் அப்படிங்கிறதுனால நம்ம வாங்கக்கூடிய மூலப்பொருள் ரொம்ப தரமானதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மெஷினை பொறுத்த வரைக்கும் இந்த டோ நீடிங் மிஷின், அதாவது மாவு பிசையறதுக்கான அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000லேருந்து 1,00,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் சாதாரணமாக வாங்கிக்க முடியும். அதே இந்த பிரெட் ஸ்லைசிங் மிஷின் வேணும் அப்படின்னாக்கா ஒரு 35,000லேருந்து 50,000 வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். இது சாதாரணமாக இந்தியா மார்ட் வெப்சைட்லேயும் கிடைக்கிது, உங்களுக்கு ட்ரேட் இந்தியா வெப்சைட்லேயும் கிடைக்கிது, இந்த மாதிரி அலிபாபாவில் கிடைக்கிது. இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நேராக போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, அப்போ இதுக்கு என்ன
மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணுறோம், ஸ்லைசிங்க்கெல்லாம் எங்களுக்கு மிஷின் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினச்சாக்கா, நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு 50,000லேருந்து ₹1,00,000 நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் என்ன செய்ய முடியும். அதே வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2,50,000 லட்சத்துலேருந்து ₹3,00,000 வரைக்கும் தேவைப்படும். லார்ஜ் ஸ்கேல் அப்படிங்கும்போது ஒரு 5 லட்சத்துலேருந்து ₹10,00,000 வரைக்கும் தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஆன்லைன் வர்த்தகத்துக்கு போனாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஃபுட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு FSSAI லைசன்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு GST ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த GST நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன மாதிரியான ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலாக ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மாதத்துக்கு நீங்கள் 2,00,000லேருந்து 3,00,000 வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதில் என்ன செய்யலாம், மினிமம் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டிங்கை பொறுத்து இதனுடைய ப்ராஃபிட்டோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகும் உங்களுக்கு. நார்மலாக ஒரு 35%லேருந்து 40% வரைக்கும் நீங்கள் இதில் லாபம் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல சூப்பரான பிஸ்னஸாக இருக்குது. நிறைய சேல் ஆகக்கூடிய பிஸ்னஸாகவும் இருக்குது. அப்போ மார்க்கெட்டிங் எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சாதாரணமாக பேக்கரி ஷாப்ஸு, க்ரோசரி ஷாப்ஸு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி காமர்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேக்கிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு மெஷின்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மாறுது. நீங்கள் சாதாரணமாக பேக்கிங் பண்ணுறது, நார்மலாக நீங்கள் பேக்கிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சின்னதாக இருக்கக்கூடிய இந்த சீலிங் மிஷின் இந்த மாதிரி கூட வாங்கிக்க முடியும். ஆனால் கொஞ்சம் பெரிய அளவில் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது இதுக்கான பேக்கிங் மிஷின்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கும்போது நீங்கள் ப்ரொடக்ஷன் அதிகமாக நீங்கள் பேக்கிங் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை நீங்கள் மாற்றும் போது இதில் நல்ல ப்ரொடக்ஷன் வந்து என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நல்ல விற்பனையும் செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.